பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்கான நன்றியப்பா. இந்த நெடிய பொறுமைங்கிற ஆவியின் கனியை குறித்து தியானித்து வருகிறோம். அந்த தெய்வீக சுபாவங்கள் ஒவ்வொருவருக்கும் கடந்து வர நீர் கொடுத்த அந்த வார்த்தையின் மூலமாக நீர் செயல்பட போவதற்காக, கேட்கிற அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போவதற்காக அறைத்துக்கொள்ள நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர் 5:22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. நீடிய பொறுமையை குறித்து தொடர்ந்து நாம் பதிவு செய்துட்டு வருகிறோம். இன்றைக்கு யாக்கோபு 5வது அதிகாரம் 7-8. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறி வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையாயிருங்கிறார். எப்படி இருக்கணுமா? இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறானே. இங்க சொல்லுகிறார், எப்படி காத்திருக்கணுங்கிற ஒரு உதாரணத்தை சொல்றாரு. அந்த பயிரிடுகிறவன் சொல்கிறார். அப்படின்னா விவசாயம் பண்ணுகிறவன் பூமியின் நற்பலனை பெறணும்னா முன்மாறி மலைக்கு பின்மாறி மலைக்கு காத்திருக்கிறது போல, விதைக்கிறதுக்கு முன்னாடி, அடுத்து அறுவடைக்கு முன்னாடி, விதைப்பதற்கு முன்னாடி அறுவடைக்கு பின்னாடி, இந்த ரெண்டும் தேவை, முன்மாறி பின்மாறி. அப்போ ஏன்னா அறுவடை நேரத்திலே மழை பெய்யக்கூடாது. அப்போ இதெல்லாம் அந்த பூமியின் நற்பலனை பெறுவதற்கு ஒரு பயிரிடுகிற காத்திருக்கிறது போல கர்த்தர் வரும் அளவும் நாம எப்படி இருக்கணும்? நீடிய பொறுமையாயிருந்து அப்படிங்கிறார். வரும் அளவும் நீடிய பொறுமையாயிருந்து உங்க இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாருங்கிறார். ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது. வருக வரைக்கும் நம்ம நீடிய பொறுமையாக இருந்து அப்போ தான் நம்ம இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவாராம். கொஞ்ச கால பாட அனுபவிக்கிற நீங்கள் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாரன்னு பேதுரு நிருபத்தில் சொல்லப்பட்டபடி இந்த செய்தியை கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை மட்டும் நீங்களும் நானும் நீடிய பொறுமையாக இருக்கணும். எப்படி இருக்கணுமா? பயிரிடுகிறவன் முன்மாறி பின்மாறி மழை பெய்யுது. அந்த பூமியின் நற்பலனை பெறுவதற்கு, இந்த பயிரிடும் பூமியின் நற்பலனை அடைய வேணும்னா முன்மாறி பின்மாறி மழைக்கு அவன் காத்திருக்கணும். அப்போ தான் நல்ல பலனை பெற முடியும். அதே போல் கர்த்தருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படணும். அப்படின்னா நீடிய பொறுமையாக காத்திருந்தா தான் நம்ம இருதயம் ஸ்திரப்படும். ஆண்டோட வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படலாம், அவரோட நம்ம பிரவேசிக்க முடியும். அந்த வருகையில் நாம் அவரோடு தேவ ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை தான் அவர் அழைத்து செல்ல போறார். இந்த செய்தி கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலக பிரகாரம் உண்மைக்குரிய காரியத்துக்கே நம்மளால இந்த பூமியில வாழுகிற வாழ்க்கைக்கு நம்ம பொறுமை இல்லை. பெற்றுக்கொள்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையில நன்மை பெறுவதற்கு, குடும்பமாய் வாழ்வதற்கு, குழந்தையை பெற்றெடுத்திற்கு, வேலை தொழில் காரிய இடத்துக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு, இது விஷயங்களிலே நம்ம பொறுமை இல்லாமல் இருப்போமானால் கர்த்தருடைய வருகை மட்டும் எப்படி நாம் நீடிய பொறுமையை காத்துக்கொள்ள முடியும்? அதுக்கு தான் பயிரிடுகிறவனை ஒப்பிட்டு சொல்றாரு. இந்த பூமியில நல்ல பலன் அடையணும்னா முன்மாறி பின்மாறி மலைக்கு அந்த விவசாயி காத்திருக்கிறானே, அதே போல நீ நானும் கர்த்தர் வருகை மட்டும் நீடிய பொறுமையை காத்திருந்தா தான் இருதயம் ஸ்திரப்படும், கர்த்தர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த செய்தி கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இன்று குடும்ப காரியங்கள், வேலை காரியங்கள், தொழில் காரியங்கள், இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ப்ரொமோஷன் வேணுமா? திருமணம் நல்ல காரியம், தேவன் உங்கள் காரியங்களை அன்போடு நல்ல ஏற்ற துணையை தரணும். நல்ல ஒரு வேலையில் கிடைக்கணும், ப்ரொமோஷன் கிடைக்கணும், பிள்ளையை படித்து எதிர்காலம் பிள்ளைக்கு மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும், வீட்டுக்காரர் சபைக்கு வரணும், மனைவி சபைக்கு வரணும்,
பிள்ளை ஊழியம் செய்யணும், தேவ சித்தத்தை நிறைவேற்றணும், இப்படியெல்லாம் ஆசைப்பட்டு ஆண்டவர்கிட்ட எதெல்லாம் கேட்டு வாக்கு தத்தமாக பெற்றீங்களோ அதை சுதந்திரிக்கணுமா? இந்த நல்ல பலனை கர்த்தருடைய வருகையில் தேவ ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளப்படணும். கரைதேரை இல்லாமல் பரிசுத்தமாக வாழ்ந்து கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணுமா? கொஞ்சம் பொறுமையோடு காத்துருங்க. பயிரிடுகிறவன் எப்படி பூமியில் நல்ல பலனை பெறுவதற்கு முன்மாறி பின்மாறி மலைக்கு காத்திருக்கிறானோ அதே போல இயேசு கிறிஸ்து வரும் அளவும் நீடிய பொறுமையாக இருந்தீங்கன்னா இருதயம் ஸ்திரப்படும், கர்த்தருடைய வரியில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.